ஆவணி மாத அமாவாசை. இன்றைய அமாவாசைக்கு நிறைய விசேஷங்கள்லாம் இருக்குதுங்க. ஏன்னா சூரியன் தான் ஆத்மகாரகனாக நமக்கு இருக்கிறாரு, பிதுர்காரகனாக நமக்கு இருக்கிறாரு. அப்படிப்பட்ட அந்த சூரியன் ஆட்சி பெற்று இப்போ உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்கிற இந்த நேரத்தில் அமாவாசை இன்றைக்கி வந்திருக்குதுங்க. அப்படி இருக்கிறதுனால இந்த அமாவாசையில் முன்னோர்களை நினைத்து நாம் வழிபடுறது நல்லதுங்க. அதே மாதிரி தந்தையாகிய சூரியனுடைய வீடாகிய சிம்மத்திலே தாயாகிய சந்திரன் இன்றைக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் இந்த அமாவாசையில் நாம் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் எல்லாம் கொடுக்கும் பொழுது நமக்கு கூடுதல் சக்தி எல்லாமே கிடைக்குதுங்க. பொதுவாக அமாவாசை அப்படின்னாலே அதாவது நீர்ச்சத்துள்ள காய்கறிகளை நாம் தானமாக கொடுக்கணுங்க. சந்திரனுக்கு உள்ளதை கொடுத்தோம்னா அமாவாசை நமக்கு முழு பலனை கொடுக்குங்க. அதனால தான் பச்சரிசி வாழைக்காய் அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இன்றைக்கி இந்த ரெண்டு பொருளை நாம் கொடுத்துட்டோம்னாலே, தானம் கொடுத்துட்டோம்னாலே முன்னோர்களுடைய ஆன்மா சாந்தி அடையுங்க. அதே மாதிரி பச்சை காய்கறிகள், அவரைக்காய், வாழைக்காய், அது மாதிரி பச்சை காய்கறிகள், நம்முடைய நாட்டு காய்கறிகள் அதை கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி எள்ளும் தண்ணியும் இறைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. எள் அப்படின்னாலே அது சனீஸ்வர பகவானுக்கு உள்ளதுங்க. அதனால் அவர் தான் முன்னோர்களுக்கு அதிபதியாக, முன் ஜென்மங்களுக்கு அதிபதியாக, முன்னோர்களின் வினைகளுக்கு சம்பந்தமாக அவர் தான் இருக்கிறார். அதனால தான் இன்றைய தினம் அதை கொடுத்துடுறது நல்லதுங்க. குறிப்பாக சந்திரன் சனி சிலருக்கெல்லாம் சேர்ந்துருக்கும். அது சேர்ந்திருந்தாலே புணர்வு அப்படிம்பாங்க. அப்படிப்பட்டவர்களும் இன்றைய தினத்தில் முன்னோர்களுக்கு தானம் செய்வதன் மூலமாக, தர்ப்பணம் செய்வதன் மூலமாக நல்லதெல்லாமே நடக்க ஆரம்பிக்குங்க. அப்பா அம்மா வீட்டில் சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு இருக்கும் பொழுது முன்னோர்களுக்கு போய் தர்ப்பணம் கொடுக்கறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதே மாதிரி நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க, நமக்கு உதவி செய்தவங்க, அதுக்கு அடுத்தது நம்முடைய பெற்றோர்கள் கிழிந்த ஆடையோடு இருக்கும் பொழுது நாம் வெளியில் போயிட்டு நாம் வஸ்திர தானம், ஆடை தானம் செய்வதனால எந்த பலனும் நமக்கு கிடைக்க போகிறதில்ல. அதனால் நம்ம கூட இருக்கிறவங்க, நம்மளை சுற்றி முற்றி இருக்கக்கூடியவங்க, அதே மாதிரி நம்மளை பெற்றவங்க, கூட பிறந்தவங்க, நாம் பெற்றெடுத்தவங்க, அவங்கெல்லாம் எந்த வகையிலையுமே கண் கலங்காமல் நாம் பார்த்துக்கிட்டோம்னாலே அந்த அமைப்பிலேயே நமக்கு முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்குங்க. பொதுவாக அமாவாசையில் பிறக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னு மணிகண்ட கேரள ஜோதிடம் அப்படின்னு ஒரு பழமையான ஜோதிட நூல், அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குது, அமாவாசையில் பிறக்கிறவங்க ஆழமாக யோசிப்பாங்க, தனிமையில் இருப்பாங்க, இருட்டில் உட்கார்ந்து யோசிப்பாங்க. ஒரு விஷயம்னா அந்த நேரத்தில் ரியாக்ஷன் அதிகம் இல்லாமல் அப்புறம் போக போக அதை பற்றி அதிகமாக யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி சின்னதாக ஒரு கபடத்தனம் இருக்கும். அதை எதிரிகளை அழிக்கிறதுக்கு தான் பயன்படுத்துவாங்களே தவிர மற்றபடி கெடுதலுக்கு ஒருபோதும் போக மாட்டாங்க. அதே மாதிரி தெய்வீக சக்தி உடையவர்களாகவும், மந்திரங்கள் ஜெபிப்பவர்களாகவும், வைராக்கிய மனசு உள்ளவர்களாகவும் இருப்பாங்க அப்படின்னு அந்த பழமையான ஜோதிட நூல்களில் சொல்லப்பட்டிருக்குங்க. அதனால் அமாவாசையில் பிறந்தவங்க ஆழமாக யோசிப்பாங்கங்கிறது மட்டும் உண்மையாக இருக்குதுங்க. இன்றைய தினம் நம்முடைய முன்னோர்களை நினைத்து நாம் தர்ப்பணம் செய்வோம், தானங்கள் செய்வோம், ஏழை எளியவர்களுக்கு வேண்டியதை கொடுத்து உதவுவோம், முன்னோர்களின் ஆசீர்வாதத்தையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, அமாவாசை திதி நாளாகிய இன்றைய தினத்தில் முன்னோர்களை நினைத்து வழிபடுவதுடன் முன்னோர்களின் ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.